ஒரு வழியாக நம்ம படிக்கட்டில் ஏறி இறங்கி இந்த நடவாழி மண்டபத்துக்குள்ளே கிணத்துக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். உள்ளே பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குது. மண்ணுக்கு அடியில் இவ்வளோ ஆழத்துக்குள்ளே எப்பயுமே நம்ம கிணறு இருக்கும் அப்படின்னு தெரியும். ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு மண்டபம் கட்டியிருக்கிறது உண்மையில ரொம்ப வியப்பாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குது. இங்கே வந்து காஞ்சிபுரத்துலேருந்து வரதராஜ பெருமாளை கொண்டு வந்து சித்திரை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு சாமியை கொண்டு வந்து உள்ளே உட்கார வச்சு சாமியை வந்து அலங்காரம் பண்ணி உட்கார வச்சு தங்க தூண்டில் தங்க மீன் பிடிக்கிறதா ஐதீகம். அதுக்காக இந்த குள அமைப்பு இருக்கும். இதில் தான் தங்க மீனை போட்டு ஒரு 2 நிமிடங்களில் தங்க மீனை எடுக்கிறதா ஐதீகம். வரதராஜ பெருமாளை இங்கே கொண்டு வந்து வைப்பாங்க. அடுத்த நாள் சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் இங்கே இருக்கக்கூடிய சஞ்சீவராயர் கோயிலிருந்து ராமர், லட்சுமணர், சீதை 3 பேரும் வந்து இங்கே காட்சி கொடுப்பாங்க. இந்த ஊர் மக்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. அந்த நிகழ்வுகள் இந்த மண்டபத்தில் நடக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த நீரை இப்போ மோட்டர் வச்சு இறக்குறாங்க. அப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய தண்ணியை ஏத்தம் இறச்சி தான் வெளியில் ஊற்றணும். அப்படி தான் எடுத்துருக்குறாங்க. அந்த ஏத்தம் இறச்சி வெளியில் ஊற்றுறதுக்கான தண்ணி போகக்கூடிய வழிகள் 2 வழிகள் மேலே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய தூண்கள் 12 தூண்கள் இருக்கும். 12 ராசியை குறிக்கிறதுக்காக 12 தூண்கள் இருக்கும். இதில் இவங்க வைணவத்தை சார்ந்த குறிப்புகள் நிறைய இருக்கும். கிருஷ்ணரோட வாழ்க்கை வரலாறுகள் இங்கே இருக்கும். கிருஷ்ணர் குழந்தையாக தவறுறது, கிருஷ்ணரோட அந்த கோவர்த்தன மலையை தூக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே இருக்கும். கிருஷ்ணர் வந்து அவதாரங்கள், அவரோட அவதாரங்களில் ராம அவதாரத்தை இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து சஞ்சீவராயர் இருக்கிறதுனால அவருக்கு ரொம்ப விருப்பமான ராமரை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அந்த வகையில் ராமரோட சிற்பங்கள் ஒவ்வொரு தூண்லையுமே இருக்கும்.